ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நவக்கிரக மண்டலத்தில் இரத்தச் சிவப்பாய் ஜொலிக்கும் அந்த ஒரு கோள் நம் பார்வையை எப்போதும் ஈர்க்கும். நவக்கிரகங்களில் தளபதி என்று அழைக்கப்படுபவர், வீரத்திற்கும் விவேகத்திற்கும் அதிபதி, செந்நிற மேனியால் விண்ணையே அதிரச் செய்பவர், மங்களகாரகன் அவர். அதனால் மங்களன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு கோள் எப்படி பூமி புதல்வன் என்று அழைக்கப்பட முடியும்? அன்னை பூமியின் மடியிலிருந்து உதித்த அந்த மாவீரனின் கதை புராணங்களில் மிக ஆச்சரியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வாருங்கள், மங்களன் என்னும் செவ்வாயின் தெய்வீக பயணத்திற்குள் செல்வோம். யுகங்களுக்கு முன்னால் இரண்யாட்சன் எனும் வலிமை மிக்க அசுரன் அன்னை பூமாதேவியை கடத்திச் சென்று பாதாள லோகத்தில் பிரபஞ்சக் கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான். பிரபஞ்சத்தின் சமநிலை குலைந்தது. அப்போது மகாவிஷ்ணு பிரம்மாண்டமான வராஹ் அவதாரம் எடுத்து அந்த அசுரனை வதம் செய்தார். அசுரனை அழித்த பிறகு தனது நீண்ட கொம்புகளால் அன்னை பூமியை தூக்கிக் கொண்டு மேலே வந்தார். அன்னை பூமியை மீட்டெடுத்த அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு துளி வியர்வையோ அல்லது அன்னை பூமியின் மீது ஏற்பட்ட அவரது தெய்வீக ஸ்பரிசத்தால் ஒரு துளி இரத்தமோ கீழே விழுந்தது. அது ஒரு பவளப்பாறையின் மீது விழுந்து அங்கிருந்து ஒரு தேஜஸ் மிக்க ஆண் குழந்தை உருவானது. இது மத்ஸ்ய புராணம் மற்றும் சிவ புராணத்தின்படி என்று நம்பப்படுகிறது. அந்த குழந்தை சாதாரணமானதாக இல்லை. உதய சூரியனைப் போல செந்நிற மேனியுடனும் கையில் ஆயுதங்களுடனும் வீரத்தின் அடையாளமாக பிறந்தது. அன்னை பூமியின் மடியில் வளர்ந்ததால் அவருக்கு பௌமன், அதாவது பூமியின் மகன் என்று பெயர் வந்தது. அந்த குழந்தையின் இளமை பருவம் காடுகளில் முனிவர்களால் வளர்க்கப்பட்டது. அவர் லோகிதாங்கன், அதாவது செந்நிற உடல் கொண்டவன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் தனது பிறப்பின் இரகசியத்தை அறிந்த அவர் தனது சக்தியை உலக நன்மைக்காக பயன்படுத்த நினைத்தார். அவர் வாரணாசிக்கு சென்று சிவபெருமானை நோக்கி பல்லாயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தார். அவரது தவத்தின் வெப்பம் தேவர்களையே சுட்டெரித்தது. இறுதியில் காட்சியளித்த சிவபெருமான் அவருக்கு மங்களன் என்ற பட்டத்தை சூட்டினார். நீ வெறும் ஒரு மனிதனாகவோ அல்லது தேவனாகவோ மட்டுமில்லை, பிரபஞ்சத்தின் 9 கோள்களில் ஒருவனாக, வீரத்திற்கும் ஆளுமைக்கும் அதிபதியாக விளங்குவாய் என்று வரமளித்தார். அந்தகாசுரன் என்ற அசுரனை சிவபெருமான் போரில் எதிர்கொண்ட போது அந்த அசுரனின் இரத்தத் துளிகள் நிலத்தில் விழுந்தால் மீண்டும் புதிய அசுரர்கள் தோன்றும் என்ற வரம் இருந்தது. அப்போது செவ்வாய் பகவான் தனது தெய்வீக சக்தியால் அந்த இரத்தத்தை உறிஞ்சி அசுரர்களை ஒழிக்க சிவபெருமானுக்கு உதவினார். செவ்வாய் தோஷம் காரணமாக பலர் செவ்வாயை பார்த்து பயப்படுகின்றனர். ஆனால் உண்மையில் அவரது பெயர் மங்களன். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதல், மங்கள நிகழ்வுகள். ஒருவருக்கு வீடு, நிலம், சொத்து அமைய வேண்டுமென்றால் செவ்வாயின் அருள் அவசியம். நிலத்தின் அதிபதி அவரே. இரண்டாவது, தீமையை எரிப்பவர் அவர். நெருப்பு தத்துவம் கொண்டவர். நம்மிடம் இருக்கும் சோம்பல், பயம் மற்றும் தீய குணங்களை எரித்து சாம்பலாக்கி மங்களமான வாழ்வை அளிக்கிறார். செவ்வாயின் குணநலன்கள். அவர் அன்னை பூமியின் இரத்தத்திலிருந்து தோன்றியதால் அவரது நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அவர் வலிமை மற்றும் வேகத்தின் அடையாளம். அதனால் அவரது வாகனம் ஆட்டுக்கடா, அவரது ஆயுதங்கள் சூலம், கதை மற்றும் கத்தி. தேவர்களின் தளபதியான முருகப்பெருமான், அதாவது கார்த்திகேயன், இவருக்கு அதிதெய்வமாக விளங்குகிறார். அத்துடன் முருகப்பெருமான் அம்சமாகவும் செவ்வாய் கருதப்படுகிறார். அவரது இயல்பு கோபம், வேகம், தைரியம் மற்றும் இரத்த ஓட்டத்தின் அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் அவர்கள் சிறந்த தலைவர்களாகவும் இராணுவ வீரர்களாகவும் விளங்குவார்கள்.
மங்களன் என்ற பெயரிலேயே மங்களம் உள்ளது. இது திருமணத் தடைகள் நீங்கவும், வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கவும் செவ்வாயின் அருள் மிக அவசியம். செவ்வாய் பகவான் வெறும் ஆக்ரோஷமான கிரகம் அல்ல. அவர் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் விடாமுயற்சியின் சின்னம். பூமியின் புதல்வனான அவர் தன் தாய் மீது கொண்ட அன்பினால் இன்றும் பூமியைச் சுற்றி வந்து காத்து நிற்கிறார். ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருப்பவர்கள் சவால்களைக் கண்டு அஞ்சமாட்டார்கள். செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும், துவரை தானம் செய்வதும், செந்நிற மலர்களால் வழிபடுவதும் நமக்கு மன உறுதியையும் உடல் பலத்தையும் நிலையான சொத்துக்களையும் தரும். வீரமும் விவேகமும் தேடும் எவருக்கும் இந்த பூமியின் புதல்வன் ஒரு பெரும் வழிகாட்டி. வீரமும் அன்பும் கலந்த இந்த தெய்வீக சக்தியின் ஆசி முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் எப்போதும் உண்டு. ஒரு கிரகம், ஆனால் இது சாதாரண கிரகம் இல்லை. இந்த மகா முனிவர் யார் தெரியுமா? அவரின் சக்தி மனிதர்களை மட்டும் அல்ல, கிரகங்களையும் கட்டுப்படுத்தும். நாம் பார்க்கும் வாழ்க்கை அவரின் ஒரு சின்ன விளையாட்டு என்றால், இதை தவறவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். தொடர்ந்து பாருங்கள், உண்மை இப்போது வெளிவரப் போகிறது.